இன்னைக்கு வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். நேத்து ஞாயிற்றுக்கிழமை பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு நிறைய படங்கள். முக்கியமா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், அப்புறம் கொம்பு சிவி, படையப்பா ரீ ரிலீஸ். இது இல்லாம ஜனநாயகனோட அட்வான்ஸ் புக்கிங்குமே நம்ம பார்க்க போறோம். இது இல்லாம இன்னும் சில படங்கள் இதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா இப்போ ஓடிக்கிட்டு இருக்க துரந்தர் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா இது எக்ஸாக்ட் ஃப்ரேம் கிடையாது. அதை ஒரு வெக்டர் ஆர்ட்டா கன்வெர்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறதுக்கு, அதான் ஒரிஜினல் இமேஜ் அவ்வளோ குவாலிட்டியா இல்லை. ஸோ இது என்ன படம் அப்படிங்கும்போது ரொம்ப சில பேர் மட்டும் தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இதயம் தாங்க இதோட ஆன்சர். இதயம் படத்துல பொட்டு வைத்த வட்ட நிலா அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இந்த சீக்வன்ஸ் தான். அதாவது பஸ்ல சில்லற கீழே கொட்டும், அவங்க ஹீரோயினோட காலு கிட்ட அந்த காசு விடுவோம். அதுதான் நம்ம ஃப்ரேமா வச்சிருந்தோம். நேற்று வெக்டர் ஆர்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த கரெக்டா கெஸ் பண்ண ரொம்ப கொஞ்சம் பேர், அதுல முதல் 5 பேர் டான் ஜிஓ அப்படிங்கிறவரு, ஆதின், ஓம் பிரகாஷ், ஜெய் குரு, பிரபு பிரபாகரன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 இந்த படம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதுவரையும் டோட்டலா இந்தியாவில் 27 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 1.27 பில்லியன் US டாலர்ஸ், 11,370 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்க. பெரிய கலெக்ஷன், பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் துரந்தர் நேற்று 17வது நாள் இந்தியாவில் 45 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 58 கோடியே 35 லட்சம். ஓவர்சீஸ்ல மட்டுமே 12 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. அதாவது 1.43 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் துரந்தர் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால 665 கோடியே 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 183 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 848 கோடியே 80 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 270 கோடி பட்ஜெட். இந்த படம் பெரிய ஹிட்டு தான் ஆச்சு. இருக்கிற எல்லா இன்ஃபுளுசர்ஸுமே அந்த ஸ்பை பாகிஸ்தான் அந்த விஷயத்தை எடுத்து போட்டு தாலியா இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னு. தேரே இஷ்கு மெயின் இந்த படத்தோட டே 24 இந்தியாவில் 38 லட்சம், உலகம் முழுக்க 42 லட்சம், 161 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். அப்புறம் கன்னடால தி டெவில் அப்படிங்கிற படம் நேற்று சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 11 கர்நாடகாவில் 1 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 75 லட்சம், டோட்டலா 31 கோடியே 52 லட்சம், கர்நாடகாலையும் 35 கோடியே 11 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 25 கோடி பட்ஜெட். அக்கண்டா 2 நேத்து 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 80 லட்சம், டோட்டலா 81 கோடியே 73 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 118 கோடியே 87 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். அப்புறம் மம்முட்டி அவர்களோட களம் காவல் நேத்து 17வது நாள் கேரளால 65 லட்சம், உலகம் முழுக்க 71 லட்சம், டோட்டலா கேரளால 36 கோடியே 52 லட்சமும், 78 கோடியே 98 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் பாபா பா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் நேத்துமே சூப்பர் கலெக்ஷன். நேத்து 4வது நாள் கேரளால 3 கோடியே 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 90 லட்சம், டோட்டலா 17 கோடியே 93 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 84 லட்சம், ஓவர்சீஸ்ல 19 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். ஸோ பாப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இந்த 4 நாளுமே பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. வீக் டேஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்ப்போம். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா ரீ ரிலீஸ்ல போட்டுக்கிட்டு இருக்குங்க. நேத்து 10வது நாள் செகண்ட் சண்டே தமிழ்நாட்டுல 49 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம், 13 கோடியே 86 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 18 கோடியே 86 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்குங்க ரீ ரிலீஸை பொறுத்தவரையும். அப்புறம் சண்முக பாண்டியன், சரத்குமார் இணைந்து நடித்த கொம்பு சிவி திரைப்படம் நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 3 தமிழ்நாட்டில் 60 லட்சம், உலகம் முழுக்க 66 லட்சம், டோட்டலா 1 கோடியே 52 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்குங்க. நேற்று ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. வீக் டேஸ்ல இந்த படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நிறைய பேர் ஆக்சுவலா படம் பார்த்தவங்க நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் நேத்து 3வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு.
முக்கியமா தமிழ்நாட்டுல 5,19,00,000, ஆந்திரா தெலுங்கானால 4,25,00,000, கர்நாடகால 3,50,00,000 கோடி, கேரளால 1,60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15,50,00,000, இந்தியால மட்டுமே நேற்று இந்த படம் 30,04,00,000. அதாவது டே 1, டே 2, டே 3 இந்த 3 நாளும் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் இருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க நேற்று $208 மில்லியன், அதாவது 1,860 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 13,79,00,000, ஆந்திரா தெலுங்கானால 14,20,00,000, கர்நாடகால 10,85,00,000, கேரளால 4,20,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 40,60,00,000, இந்தியால 83,64,00,000 வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க $345 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் $400 மில்லியன். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த 3 நாளுமே. முக்கியமா நேத்து 3வது நாள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸை விட முக்கியமா தமிழ்நாட்டில் பெரிய கலெக்ஷன். தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் நேற்று கலெக்ஷனை பொறுத்த வரையும். அவதார், ஃபயர் அண்ட் டேஷ். ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் கிட்டத்தட்ட 3,000 கோடி கிட்ட நெருங்கி இருக்கு. அதை தாண்டி இந்த படம் நெக்ஸ்ட் வீக்கெண்டுமே ஒரு பெரிய சம்பவம் பண்ணும் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ல. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இந்த படம் 1 பில்லியனை கடந்துரும் நான் நினைக்கிறேன், என்னோட ப்ரெடிக்ஷனை வச்சு. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஓவர்சீஸ் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே, அயர்லாந்து ரெண்டு சேர்த்து 225K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 2,70,00,000. யூஎஸ்ஏல $58K, 52 லட்சம். மலேசியால 171K மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 38 லட்சம். இது இல்லாம மற்ற நாடுகள்லாம் நிறைய நாடுகள்ல சின்ன சின்ன நாடுகள்லாம் ஓபன் பண்ணி நிறைய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதெல்லாம் $45K, 40 லட்சம். ஸோ டோட்டலா $445K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி கிட்ட இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல இப்பவே கலெக்ட் பண்ணியிருக்கு, ப்ரீமியருக்கும் டே 1க்கும் சேர்த்து. ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எந்த அளவுக்கு பூமா வரப்போகுதுன்னு. யூகேவை பொறுத்தவரையும் இதுக்கு முன்னாடி இருந்த 24 ஹவர்ஸோட ரெக்கார்டை ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு. 24 ஹவர்ஸ்ல ஒரு பெரிய அளவுல டிக்கெட் கிட்டத்தட்ட 12,700 டிக்கெட் கிட்ட யூகேல மட்டுமே வித்து இதுக்கு முன்னாடி இருந்த லியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு ஜனநாயகன். அதே மாதிரியே எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ண போகுதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட வேலைக்காரன் 8 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டுல 40 கோடி, கர்நாடகால 2,85,00,000, கேரளால 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 11,45,00,000, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 56 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட், 28 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, 30 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஸோ வசூல் ரீதியா ஒரு செமி ஹிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட வெர்டிக்ட. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.